மார்க்கெட்டுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், வாழைப்பழம் இல்லை கொய்யாப்பழம் இதை அப்படியே கூச்சி வச்சுருப்பாங்க. சில நேரங்களில் சீப்பாக விற்பாங்க, கிலோ 20 ரூபா அப்படின்னு வச்சுக்கேன். நம்ம போயிட்டு 20 ரூபா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அள்ளி போட்டால் 20 ரூபா, நீயா பொறுக்கி ஏற்றியானா 30 ரூபா. இதுதானே மார்க்கெட் நிலவரம். அப்படி பண்ணாததுனால தான் இங்கே ஒரு சின்ன கலவரம் ஆகிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்கள் சீட் அலோகேஷன் பண்ணும்போது என்னங்க இதெல்லாம் ஜெயிக்காத தொகுதிகள் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போவே நீங்கள் பலமாக இல்லைன்னு ஒத்துக்கிற மாதிரி இருக்கும். பட் இன்னைக்கு அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்குது. சும்மா அவங்க கூட்டணி வச்சிருக்காங்க, ஒரு காரணத்தோடு தான் அவங்க வச்சிருக்காங்க. அதை இல்லை பாஜக அதுக்காக இவ்வளோ தடைஞ்சு போனோமா அப்படின்னு. சரி, 2 பேர் கூட்டணி அப்படின்னும் போது சின்ன கட்சியாக இருக்கட்டாங்க பெரிய கட்சியாக இருக்கட்டாங்க, அந்த மரியாதை அப்படின்றது சேமா இருக்கு. ஆனால் இப்போ இருக்கின்ற சூழ்நிலையில் அண்ணாமலை அரசியல்ல ஒரு சக்தியாக வளருவது அப்படின்றது யாருக்குமே புரியல. எல்லாருக்குமே யாருக்கு பயந்துக்கணும், யாரு வெளில ஓடுறது, அங்க இருந்து சாதிக்கணும். ரூபன் அதை செய்வார், அண்ணாமலை செய்யணும். நான் தான் இங்க அந்த கட்சியை வளர்த்து வருகின்றேன், மறுபடியும் நான் நிரூபிப்பேன் அப்படின்னு அங்க இருந்து நிரூபிப்பேன். அவரால் தான் நாங்கள்லாம் எவ்வளோ உழைச்சிருக்கோம். நோட்டாவுடன் போட்டி போடும் கட்சி அப்படின்னு சொல்ல காலத்திலேருந்து இருந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா அப்படியே சொல்லிக்கிட்டு தானே இருந்தீங்க. அதை மாத்துறதுக்கு என்ன பண்ணீங்க? இது பாருங்க, வேலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா வேலைக்கு ஆகாது. இப்போ உங்க சேனல்ல நீங்க உட்காந்து, சார் நான் எவ்வளவு வேலை செய்யறேன் தெரியுமா சார்? தம்பி, நீ எவ்வளவு ஒண்ணா வேலை செய்ய, எத்தனை வீடியோ போட்டுக்கிற, அதானே எனக்கு கணக்கு. ஸோ நீங்க என்னதான் இந்த ஒரு தொகுதி இதுல ஆரம்ப காலத்திலேருந்து தமிழ்நாட்டில் என்னைக்கு எலெக்ஷன் வருதோ அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் பாஜக தான் ஜெயிச்சுன்னு வருது, இல்லை அதிமுக தான் ஜெயிச்சுன்னு வருதுன்னு கூட வச்சுக்கோங்களேன். அந்த தொகுதியில் போயிட்டு அண்ணாமலை அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்து நின்றாலுமே கபாலு எல்லாம் ஒன்று கூடி அவரை தோற்கடிச்சிருவாங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ரூபன். சார், பாஜகவில் 27 தொகுதிக்கான வேட்பாளர்கள் இன்னைக்கு அறிவிக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்கன்னு நான் கேட்க மாட்டேன். 27 தொகுதி கொடுத்தது போதுமா போதாதா அப்படின்றதெல்லாம் நம்ம கடந்து வந்துட்டோம். ஆனால் ஒன்று மட்டும் சொல்லலாம். இப்போ மார்க்கெட்டுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், வாழைப்பழம் இல்லை கொய்யாப்பழம் இதை அப்படியே கூச்சி வச்சுருப்பாங்க. சில நேரங்களில் சீப்பாக விற்பாங்க, கிலோ 20 ரூபா அப்படின்னு வச்சுக்கேன். நம்ம போயிட்டு 20 ரூபா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அள்ளி போட்டால் 20 ரூபா, நீயா பொறுக்கி ஏற்றியானா 30 ரூபா. சொல்லுவாங்களா மாட்டாங்களா? ஏன்னா அவங்க 20 ரூபா அப்படின்னும் போதே கொஞ்சம் அடிபட்டது, அப்படி இதுவானது, அணில் கடிச்சது, எலி கடிச்சது, இப்படி எல்லாம் சேர்ந்து தான் இருக்கும். எல்லாம் சேர்த்தாதான் 20 ரூபா. நீ பாட்டுக்கு நல்ல பழத்தை மட்டும் பொறுக்கிட்டு போட்டியானா இந்த பழத்தெல்லாம் நான் எங்கே விற்கிறது, அதில் தான் 20 ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க. பொறுக்கு இருக்குதுன்னா நீ 30 ரூபா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதானே மார்க்கெட் நிலவரம். அப்படி பண்ணாததுனால தான் இங்கே ஒரு சின்ன கலவரம் ஆகிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. சரி, அமமுகவுக்கு 11 தொகுதி கொடுத்துருக்காங்க, பாஜகவுக்கு 27 தொகுதி கொடுத்துருக்காங்க. அமமுகவுடைய அந்த ஓட் பேங்க், அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன, பாஜகவுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன? ஸோ அமமுகவோட கிட்டத்தட்ட 2.5 மடங்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க பாஜக. ஆனால் இவங்களுடைய ஓட் டிஃபரன்ஸ்ன்றது அவ்வளோதானே. உடனே சொல்லலாம், சார் பாராளுமன்ற தேர்தல் வேறு, சட்டமன்ற தேர்தல் வேறு. பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக மட்டும் தனியாக எவ்வளோ வாங்கினாங்க பர்சன்டேஜ், அப்போ அதை கணக்கு பண்ணணும்ல. இப்போ அதிக சீட்டு கொடுத்துருக்குன்னு சொல்ல வரீங்க. அதாவதுங்க, ஒரு விஷயம் நீங்களாக கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 40-50 கொடுங்க, இல்லை நாங்களாக எடுத்துக்கணும்னு சொன்னால் 20-25 கொடுங்க. நீங்களாக கொடுக்குறதா 40-50 கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தா அதிமுக கொடுத்துருக்கோம். வழக்கமாக மார்க்கெட்டு போனால் நாங்கள் இப்படி தான்ப்பா காய் வாங்குவோம். அள்ளி கொடுக்கறதுனா 20 ரூபா, பொறுக்கி எடுக்கிறதுனா 30 ரூபா. இதுதான் காலங்காலமாக இங்கே இருக்க பழக்கம். அண்டு இன்னொரு விஷயம், ஒரு கூட்டணி நீங்கள் தான் ஜெயிக்க போகிற கூட்டணி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இதெல்லாம் ஜெயிக்கிற தொகுதி, இதெல்லாம் ஜெயிக்கவே முடியாது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. கூட்டணி நாங்கள் செல்வாக்காக இருக்கோம், நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின் போது எந்த தொகுதியில் இருந்தாலும் ஜெயிப்போம் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது இந்த தொகுதிகள்லாம் ஜெயிக்கவே முடியாத தொகுதிகள், இங்கெல்லாம் நிச்சயமாக ஜெயிக்கக்கூடிய தொகுதிகள் அப்படின்லாம் யாருமே சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அதுதான் அரசியல். நீங்கள் சீட் அலோகேஷன் பண்ணும்போது என்னங்க இதெல்லாம் ஜெயிக்காத தொகுதிகள் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போவே நீங்கள் பலமாக இல்லைன்னு ஒத்துக்கிற மாதிரி அர்த்தம். ஸோ அந்த விளையாட்டுக்கெல்லாம் நான் போக விரும்பலை. ஆனால் ஒரு பெரிய என்ன சொல்கிறது,
ஒரு அதிருப்தி அப்படின்னு சொல்லலாம், லைட்டாக சொல்லணும் அப்படின்னா. எதிர்ப்பு அப்படின்ற அளவுக்கு நான் போல. நிறைய பேர் அதிமுக திமுகலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதிக்கும் குறைஞ்சபட்சம் 10 பேராவது வந்து விருப்ப மனு கொடுப்பாங்க. இது ஏன் பாஜக விருப்ப மனுங்கிற கான்செப்ட்? வரேன் நான் சொல்கிறேன். அப்போ அந்த 10 பேருன்னு போது அந்த 10 பேரில் ஒரு 5 பேராவது மினிமம், நான் சொல்கிறது 10 பேரும் கூட இருக்கலாம், பட் மினிமம் 5 பேர் அந்த தொகுதியில் வந்து அந்த 5 வருஷம் ஃபுல்லாக வேலை பார்த்துருப்பாங்க. அங்கங்கே காது குத்து, கல்யாணம், வளகாப்பு அப்படின்றதுலேருந்து ஊர் திருவிழா வரைக்கும் கலந்துக்கின்னு ஜனங்களோட ஜனங்களாக இருந்துக்கின்னு அவங்களுக்கு வேண்டியதை செஞ்சுக்கின்னு ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா எலெக்ஷனில் நமக்கு சீட்டு வேணும் அப்படின்றதுக்காக. அப்போது அவங்க வந்து ஒரு 160 170 தொகுதிகளில் திமுக அதிமுக போட்டியிடுகின்றார்கள் அப்படின் போது, ஸோ 234 ஒரு 160 170 தொகுதியில் வேலை செஞ்சவங்களுக்கு யாரோ ஒருத்தருக்கு சீட்டு கிடைக்க போகுது. மீதி ஒரு 50-60 தொகுதிகள் தான், அதுவும் வந்து ரொட்டேஷனில் தான் வந்து உங்களுக்கு கைவிட்டு போகுது இல்லையா? ஸோ வேலை செய்கிறவங்க செஞ்சுக்கினே இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் கூட்டணியில் போய் ஒட்டிக்கினீங்கன்னு சொன்னீங்கன்னா, 20-25 சீட்டுக்கு நீங்கள் ஒத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுவும் வந்து இன்னைக்கு தேதியில் 234 தொகுதிகள்லையும் வேலை செஞ்ச பாஜகவினர் அப்படின்னு காட்டுறது கொஞ்சம் கஷ்டம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வேலை செஞ்ச தொகுதிகள்லாம் கூட கிடைக்காம போயிடுச்சின்னு சொன்னால், இப்போ அடுத்த தேர்தல் வரைக்கும் யார் வேலை செய்வாங்க? எனக்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள் என்னதான் மாங்குன்னு வேலை செஞ்சாலும் 20-25 கொடுக்க போகிறாங்க. மீதி 200 சில்லற பேருக்கு வந்து எதுவும் கிடைக்க போகிறது கிடையாது. அவங்க வேலை மட்டும் செஞ்சுட்டு இருக்கணுமா? அவங்க அந்த கூட்டம்லாம் இந்த தடவை ஓட்டு போடாதுங்கிறீங்களா? ஓட்டு போடாதுன்னு நான் சொல்லலை, ஒரு பேரலல் சொல்கிறேன். காங்கிரஸ் வந்து ஒன்றும் இல்லாமல் போனதுக்கு இதான் காரணம். ஏன்னா அங்கே வந்து யாரும் வேலை செய்ய மாட்டாங்க. நல்லா தெரியும், இன்னாதான் வேலை செஞ்சாலும் ஒரு 210 தொகுதிகளில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒன்றுமே சீட்டு கிடைக்காது. இவங்க கொடுக்குற 20-25 தான் வாங்கணும். அப்படின்னும் போது யார் வேலை செய்வாங்க? அப்போ யாருமே வேலை செய்யலைன்னு சொன்னால், அப்போ கடைசி வரைக்கும் கூட்டணி கட்சியை தானே நீங்கள் நம்பிட்டு இருக்கணும். இப்போ என்னன்னா, இன்னைக்கு அறிவிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சதும் இப்போ ட்விட்லாம் போடுறாங்களே, காலம் பதில் சொல்லும். இல்லை அவரே வந்து கொடுக்கலங்கிறதுனால முன்கூட்டியே எச்சரிக்கையாக இல்லை. அதுக்கப்புறம் அவரே இன்னொரு ட்வீட் போட்டார், இந்த என்டிஏ வெற்றிக்காக உழைப்போம் அப்படின்லாம் சொல்லிட்டாரு. இதுதான் வந்து அந்த கூட்டணி போகிறதுல இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய இழப்புன்னு சொல்வேன் மற்ற கட்சிகளுக்கு. பட் இன்னைக்கு வந்து அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்குது. அது என் சேனல்லையும் நான் தான் சொன்னேன். அது வந்து இப்போ அது சொல்ல வேண்டாம், அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியாகவே இருந்துட்டு போட்டோம். சும்மா ஒன்றும் அவங்க கூட்டணி வச்சிடல, ஒரு காரணத்தோடு தான் அவங்க வச்சுருக்காங்க. நான் அதை இல்லை பாஜக ஆமாம் முக்கியமான காரணம் இருக்கின்றது. ஆனால் அதுக்காக இவ்வளோ தடைஞ்சு போனோமா அப்படின்னு. சரி, 2 பேர் கூட்டணி அப்படின்னும் போது சின்ன கட்சியாக இருக்கட்டாங்க பெரிய கட்சியாக இருக்கட்டாங்க, அந்த மரியாதை அப்படின்றது வந்து சேமாக இருக்கணும். ஏன்னா இந்த 20 கட்சி கூட்டணி அப்படின்னும் போது எல்லாரும் மேடையில் இருந்து கை தூக்கின்னு நிற்பாங்க. சின்ன கூட்டணியெல்லாம் வந்து கையை இவ்வளோண்டு தூக்கோ, பெரிய கட்சியெல்லாம் இவ்வளோ தூக்கோ அப்படின்றதெல்லாம் கிடையாது. அது ஒரு சீட்டு கொடுத்தாலும் 2 சீட்டு கொடுத்தாலும், எப்படி வந்து யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷனில் நம்ம தூண்டு கண்ட்ரியாக இருந்தாலும் மாம்பெரிய கண்ட்ரியாக இருந்தாலும் எல்லாரும் சோவரின் கண்ட்ரி என்பது ஈக்குவல் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொறுக்கி எடுத்தவங்களுக்கு மரியாதை இல்லையான்னு நான் அப்படி சொல்லலை. அப்போது அந்த எல்லா கட்சிகளும் ஒரு சீட்டு கட்சிகள்லேருந்து ரைட் இந்த கூட்டணியில் நம்மை மதிக்கின்றார்கள் அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷன் இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் அது ஜெல்லாகும். ஸோ அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், திருமா அவர்களுக்கு வந்து அவங்க எதிர்பார்க்குற மாதிரியான ரெஸ்பெக்டபிள் சீட்ஸ் கொடுக்கலன்னு சொன்னால் தொண்டர்கள் வந்து அதிருப்தி ஆவாங்க. ஏற்கனவே தாவேக பக்கம் போகும்போது அது தப்புன்னு இப்போ நடந்து போச்சு. நீங்கள் சொல்கிறது அதிருப்தி ஆவாங்கன்னு சொல்கிறீங்க, அதே மாதிரி நடந்து போச்சு. இந்த அதிருப்தி தேர்தலில் எதிரொலிக்குமா சார்? ஏன்னா ஒரு பக்கம் அண்ணாமலை ஆதரவாளர்கள்லாம் அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க வேண்டியதுன்னா அவர் தனியாக போக வேண்டியதுன்னா அப்படின்னு சொல்லியும் குமுறுறாங்க. சரி, இப்போ வந்து நீங்கள் ஆக்சுவலாக 2 கேள்வியாக கேட்டிருக்கீங்க. இது தேர்தலில் எதிரொலிக்குமா அப்படின்னு சொன்னால், நம்ம போன வாரம் பேசினது தான், கட்சி தொண்டர்கள் அப்படின்னு சொன்னால் தலைமைக்கு கட்டுப்பட வேண்டும். அதுதான் வந்து கட்சி தொண்டர்கள். இப்போ இன்னைக்கு திமுகவில் கூட பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு வந்து 3 சீட்டு அதிகமாக கொடுத்ததோ இல்லை ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுத்ததோ பாருங்கள், எந்த விதமான செல்வாக்குமே இல்லாமல் அவங்க வந்து மிரட்டி வாங்கியிருக்காங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு, கூட்டணி கட்சிகள் அப்படின்றதுக்காக நீங்கள் பாட்டுக்கு வந்து வேலை செய்யாமல் இருந்து தோற்று போயிட்டீங்கன்னா மாவட்ட செயலாளர்கள்லேருந்து அத்தனை பேரும் வந்து உங்கள் பதவி நிற்காது, கடுமையாக யாராக இருந்தாலும் திமுகவாக இருந்தாலும் கூட்டணி கட்சியாக இருந்தாலும் வேலை செய்ய வேண்டும். அது தலைமை ஒழுங்காக இருக்குது, ஒரே தலைமையாக இருக்குது. பாஜக யார் தலைமை?
இது என்னங்க இது கேள்வி? இல்ல இப்படிதான் நம்ம கேட்கணும். நயினார் தான் தலைமைன்னு நம்ம சொல்றோம், அவர்தான் வெளிப்படையா தலைவர். தலைவர். ஆனா அதை மீறி பல்வேறு விஷயங்கள் சீட்டு கொடுக்கதே இவங்க தான் தீர்மானிக்கிறாங்க அப்படிலாம் வரதானே செய்யுது. அப்ப தலைமை யாரு நம்ம கேட்க வேண்டியது? மாநிலத்துக்கான தலைமை யாரு? அதெல்லாம் வந்துட்டு போட்டாங்க. எதுவுமே சரி, நம்ம அப்ப அதுக்குள்ள போவோம். உறுதிப்படுத்தப்படாத வரைக்கும் நான் அதை ஏத்துக்க மாட்டேன். அவங்க கேட்டாங்க, இவங்க கேட்டாங்க, என்ன ஒண்ணா சொல்லிட்டு போட்டோம். அதெல்லாம் நீங்க சொன்னதுக்காண்டி கேட்குறாங்க. பாருங்கப்பா, ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்கன்னா அதுக்கு பேச்சை கேட்டு கரெக்டாக நடக்கிறாங்கன்னா அங்கே தலைமை கரெக்டாக இருக்கு, ஒரு தலைமையின் கீழ் செயல்படுது. இங்கே அப்படியான்னு நாங்கள் கேட்குறேன். ஏன்னா அவ்வளோ பிரச்சனை வருதுங்கிறாங்க. தான் இருக்க வேண்டும். ஆனால் இதில் எங்கே சிக்கல் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதுதான் பாஜக பெருமளவில் இந்த மாநில கட்சிகளை டிஃபீட் பண்ண முடியல. காங்கிரஸ் போது தட்டி தூக்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் வெஸ்ட் பெங்கால்லையும் இப்போ ஒடிஷாலையும் இத்தனை வருஷம் வெயிட் பண்ணியிருந்தாங்க. இப்போ தமிழகம் எடுத்துக்காங்க. இங்கெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த லிஸ்ட் டெல்லிக்கு போயிட்டு வருது அப்படின்னு. எப்படிங்க காங்கிரஸ் மாதிரியே நீங்கள் நடந்துட்டு அப்புறம் காங்கிரஸ் மாதிரி தானே போவீங்க? எப்பா இந்த வழி ஒன்று இருக்குது, இந்த வழி ஒன்று இருக்குது, இந்த வழியில் போனீங்கன்னா முட்டு சந்து, இது மாதிரி ஏற்கனவே ஒருத்தன் போயிட்டு முட்டி நிற்கிறான் அப்படின்னு சொன்ன பிறகும் நான் அந்த வழியில் தான் போவேன் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ண முடியும்? காங்கிரஸ் அந்த வழியில் போயிட்டு என்ன ஆகிருக்குதுன்னு நமக்கு தெரியும். எதுவாக இருந்தாலும் ஹைகமாண்ட் மேலிடம் அவங்க டிசைட் பண்ணுறது அப்படின்னு. அப்புறம் எதுக்கு நீங்கள் மாநில தலைவர்? இப்போ ஆந்திராவில் என்டிஆர் அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றார். காரணம் என்னன்னா, அங்கே லோக்கல் லீடர்ஸ்க்கு காங்கிரஸ் மதிப்பு கொடுக்கவில்லை. அப்படின்றதுனால தான் தெலுங்கு ப்ரைடுன்னு டகால்னு கட்சி ஆரம்பிச்சு ஆட்சிக்கு வந்துட்டார் அவர். கரெக்ட். அப்போ தமிழ்நாட்டில் பாஜகக்குள்ள காங்கிரஸ்ல என்ன நடக்குன்னா, காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் டெல்லியிலேருந்து வந்தாலும் அவங்க சீட் ஷேரிங்க்கு மட்டும்தான் அவங்க இந்த முகம் தேவை. மற்றபடி உள்ளூர் கேண்டிடேட் யார் போடுங்கிறது தமிழ்நாடு காங்கிரஸ் அதை தான் தீர்மானிக்கிறாங்க. அப்படித்தானே? இல்லை அப்படின்னு நினச்சிக்கலாம். ஆனால் அதுவும் இது கூட பாஜக இல்லைன்னு சொல்ல வரீங்களா என்ன? இதுதான் தேவையில்லைன்னு சொல்கிறேன். வேணும்னா இங்கேருந்து லிஸ்ட் அனுப்பி அங்கேருந்து அப்ரூவல் அப்படின்னும் போது அப்புறம் அந்த மாநில கட்சிகள்னு அங்கே ஒரு இண்டிபெண்டன்ஸ் இல்லையே ரூபன். ஒரு தேசிய கட்சி அப்படின்றது ஒவ்வொரு மாநிலங்களுடைய கூட்டமைப்பு தான் தேசிய கட்சி. சரியா? அந்த மத்திய தலைமை மட்டுமே எல்லா மாநிலங்கள்லையும் ரெப்ரசன்ட் பண்ணிட்டு இருக்க முடியுமா? அதுக்குத்தானே மாநில தலைமைன்னு வச்சிருக்காங்க. ஸோ அப்போ அந்த மாநில தலைமைக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுக்க வேண்டும். இதுதான் அது நயினார் நாகேந்திரன் இருக்காங்களா, இல்லை நாளைக்கு வானதி சீனிவாசன் அவர்கள் வராங்களா, யார் ஒன்றா வரட்டும், காங்கிரஸ்ல பண்ண மாதிரி பண்ணாதீங்க. இதுதான் நான் சொல்றது. எதுவாக இருந்தாலும் மாநில தலைமை முடிவெடுக்க வேண்டும். மேபி கூட்டணி வேணும்னா நீங்க இல்லை ஒரு நேஷனல் இன்ட்ரெஸ்ட்ல நாங்கள் இதுக்காக அதுக்காக கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு போங்க. ஆனால் எல்லா விஷயங்கள்லையும் தேசிய தலைமை தான் முடிவெடுக்கணும். பாருங்க, நாமினேஷன் நேற்றுக்கே ஆரம்பிச்சிருச்சுங்க. எல்லாரும் போய் இது பண்ண போயிட்டாங்க. இப்போ டிஎம்கேக்கு இருக்கின்ற ஒரு அட்வான்டேஜ், ஆட்சியில் இருக்கின்றார்கள், ஊடகம் பெரிய அளவில் அவங்க கையில் தான் இருக்கு. அதுக்கப்புறம் விளம்பரங்கள் மூலமாக அவங்க பாட்டுக்கு தாக்கி நிற்கிறாங்க. அண்டு அந்த திட்டம் இந்த திட்டம், அது 5000 ரூபா போட்டது, இதை இப்போ 8000 ரூபா கூப்பன்னு சொல்கிறது, இந்த மாதிரி ஏற்கனவே முதல்ல அவங்க 1000 ரூபா அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ 5000 ரூபா கொடுத்துருக்காங்க. நாங்கள் இனிமேல் 2000 ரூபா கொடுப்போம், 8000 ரூபா கொடுப்போம் அப்படின்னா கரெக்டுங்க, அவங்க சொன்னாங்க கொடுத்துட்டாங்க, இப்போ 8000 ரூபா அப்படின்னு அந்த கிரெடிபிலிட்டி வேறு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? அதிமுகவில் கூட லிஸ்ட்டு வெளியிட்டு விட்டார்கள். நீங்கள் சீட் ஷேரிங்காவது கொஞ்சம் டிலே ஆச்சு. இதுதான் நான் சொல்லுது. இதெல்லாம் முதல்லையும் முடிச்சிருக்க வேணாமா? இங்கே மாதிரி என்ன 20 கட்சியாக இருக்குது உங்களுக்கு? இப்போ நம்ம அதை பேசி ஒன்றும் ஆக போகிறது இல்லைங்கிறது தெரிய வருது. ஏன்னா பேசி முடிச்சிட்டாங்க. இப்போ அடுத்த இதுக்கு வந்துடலாம். அண்ணாமலை வரேன். அதில் இன்னும் கொஞ்சம் மட்டும் மிச்சம். சரி, ஓகே. ஸோ என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் கேண்டிடேட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு கடகடன்னு அவங்க வேலையில் இறங்கியிருக்கணும். குறிப்பாக பாஜகவாது அவங்களுடைய கேண்டிடேட்ஸ் யாருன்னு அனௌன்ஸ் பண்ணி, ஏன்னா அதிமுகவில் பெரும்பாலும் ரொம்ப பரிச்சயமானவர்கள், பெரும்பாலும் முன்னாடி எம்எல்ஏவாக இருந்தவர்கள், முன்னாடி போன தடவை தோற்று போனவர்கள், இந்த மாதிரி புதுமுகங்கள் கொஞ்சம் பேர் வரப்போகிறாங்க. புதுமுகம்னு நம்ம சொன்னாலும் எலக்டோரல் பாலிடிக்ஸுக்கு புதுமுகமே தவிர அந்த ஏரியாவில் அவங்க பழைய முகம் தான். ஆனால் பாஜக இப்போ தான் அந்த அளவுக்கு வந்து கொண்டு இருக்கின்றது. அதிமுக அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தொகுதியில் என்னென்ன வேலை பார்த்துருக்காங்கன்னு. ஸோ அப்போது சில தொகுதிகளில் வேலை பார்த்த ஆட்கள் இருக்க மாட்டார்கள். கட்சி கூட்டணி இதை நம்பி தான் அவங்க பண்ணியானோம். இதுக்கு தான் நான் சொன்னது, முன்னாடியே பண்ணியிருக்கணும். எல்லாத்துக்கும் டெல்லி அப்படின்னு இருந்தீங்கன்னா அந்த டிலே. இப்போது ஒரே ப்ராடக்ட், இது ஒரு வாட்சுன்னு வச்சுக்கோங்களேன். பிராண்ட் ஏ, பிராண்ட் பி. இந்த பிராண்ட் ஏ வாங்கினீங்கன்னா சர்வீஸ்லாம் பக்கத்து தெருவிலே இருக்குது. பிராண்ட் பி வாட்ச் வாங்கினீங்கன்னா டெல்லிக்கு தான் போயிட்டு சர்வீஸ் போயிட்டு வரணும்னு நீங்கள் எதை வாங்குவீங்க? இதுக்கு மேலே சிம்பிளாக நான் சொல்ல முடியுமா? சரி, ரைட், எனியோ அது அவங்களுடைய பாலிசின்னு வச்சுருக்காங்க. அது தே நோ பெட்டர். இப்போ அடுத்தது அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்லாம் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பாஜக என்ன யாருடையாவது குடும்ப சொத்தா? இன்னைக்கு தேதியில் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியாக இல்லாத 2 கட்சிகள் அப்படின்னு சொன்னால் பாஜக, அதிமுக.
கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளுமே அதுலயும் இந்த நிறுவன தலைவர்னு வேற இப்ப சொல்லிக்கிறாங்க. அதனாலதான் இஷ்டத்துக்கு ஆடுறாங்களா? வரேன். நீங்க வந்து ஒடிஷா எடுத்துக்காங்க, உத்தரப்பிரதேஷ் எடுத்துக்காங்க, திரிணாமுல் காங்கிரஸ் அப்படின்னா அவங்க மட்டும்தான், மம்தா பானர்ஜி அவர்கள் தான் கட்சி. அதுக்கப்புறம் அவங்களுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் அபிஷேக் பானர்ஜின்னு இருக்காரு. இந்த மாதிரி எந்த ஒரு மாநில கட்சிகள் காங்கிரஸ் கேட்கவே வேணாம், அந்த ஒரு குடும்பம் மட்டும்தான் அந்த கட்சியை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. ஆனா அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியா இல்லாத 2 கட்சிகள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், ஒன்று அதிமுக, இன்னொன்று வந்து பாஜக. நீங்க வாரிசு அரசியல், இவர் வாரிசு வராரு, அதெல்லாம் விட்டுருங்க. ஒரு ஃபேமிலியோடைய ப்ராப்பர்ட்டி கிடையாது. அந்த வாரிசு அப்படின்றது அதை டேக் ஓவர் பண்ண முடியாது. அதுதான் இன்றைக்கு இருக்கின்றது. ஸோ இங்கே வந்து இப்போ அண்ணாமலையை வந்து ஒதுக்கி வச்சிருக்காங்களா, இல்லை அவர் ஒதுங்கி இருக்காரா, அது எப்படி ஒன்றா இருந்துட்டு போட்டோம். எதுக்காக அவர் வந்து கட்சியை விட்டு வெளில போனோம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ 2 விஷயம் பார்க்கணும். இப்போ சொல்லுவாங்க பாருங்கள், எம்ஜிஆர் அவர்கள் அங்கே வந்து கட்சியில் ஒதுக்கினாங்க, கட்டம் கட்டினாங்க, அதனால் திமுக விட்டு வெளில வந்தார், அதிமுகன்னு ஆரம்பித்தார், அவர் இருந்த வரைக்கும் அவர் தான் முதலமைச்சராக இருந்தார். ஸோ அந்த மாதிரி அப்படின்னு. அதே அதிமுக உதாரணத்தை நான் ஒன்று சொல்லவா? ஜெயலலிதா அவர்கள் கட்சி 3-4 போச்சு. அதிமுக ஜே, அதிமுக ஜா, ரெட்டையிலேயே முடக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த 4வர் அணி அப்படின்னு ஐயா நெடுஞ்செழியன் அவர்கள் இவர்கள் தலைமையில் இப்படிலாம் நிறைய இருந்ததுங்க. ஆனால் ஜெயலலிதா அவர்கள் வந்து என்ன கட்சியை விட்டு தூக்கிட்டீங்களா, நான் தனி கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லலையே. நான் தான் அதிமுக, தொண்டர்கள் என்னுடன் தான் இருக்கின்றார்கள் அப்படின்னு நிரூபித்து சாதிச்சாங்களா இல்லையா? அந்த மாதிரி இன்னைக்கு வந்து அவர் 11% வரைக்கும் எடுத்துட்டு போயிருக்கார். இது வந்து யாராலையும் மறுக்க முடியாத ஒரு உண்மை. சார் 2014 மறுபடியும் அந்த கதையெல்லாம் கொண்டு வந்து இங்கே சொல்லாதீங்க. 2014 பாஜக மட்டும் எவ்வளோ ஓட்டு வாங்கிச்சு, எத்தனை சீட்டில் போட்டி போட்டாங்க, அந்த கூட்டணிக்கு யார் தலைமையில் இருந்தது, அதெல்லாம் பார்க்காம நீங்கள் பாட்டுக்கு அப்பவும் 18 இப்பவும் 18லாம் கதை சொல்லாதீங்க. அப்போ 5 சீட்டும் என்னவோ தான் நின்றாங்க. அப்போ கேப்டன் தான் தலைமையில் இருந்தார் கூட்டணிக்கு. இவங்க வந்து துணை கட்சியாக தான் அங்கே போயிட்டு அந்த கூட்டணியில் இருந்தாங்க. வேற 24 இவங்க தலைமையில் கூட்டணி, இவங்க நிறைய இடங்களில் போட்டி போடுறாங்க, 11% சீட்டும் வாங்குறாங்க. வாங்கி காமிச்சாங்களா இல்லையா? இவ்வளோலாம் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் அவர் வந்து தனியாக போயிட்டு ஒரு கட்சியை ஆரம்பித்து யாருக்கு பயந்துக்குன்னு யார் வெளில ஓடுறது? அங்கே இருந்து சாதிக்கணும் ரூபன், அதை செய்வார். செய்யணும். ஒரு ஹீரோ அப்படின்னா இப்போ சொத்தை பிடிங்கின்னு துரத்திடாங்க. எத்தனை சினிமா நம்ம பார்த்துருக்கோம். அவர் என்ன, நான் இனிமேல் தனியாக ஒரு கடை ஆரம்பிச்சு, இல்லை ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு, நான் வயலை உழுது ஆரம்பிச்சு, நான் வந்து பணக்காரன்னு சொல்றாரா? ஏன் சொத்தை பிடிங்கினல்ல அந்த வில்லன்கள் கிட்டேருந்து. அதுக்காக இங்கே யார் வில்லன்லாம் என்ன கேட்காதீங்க. டோன்ட் புட் வேர்ட் இன்டு மை மவுத்து. புரியுது இல்லை? நான் தான் வந்து இங்கே அந்த கட்சியை வளர்த்து வருகின்றேன், மறுபடியும் நான் நிரூபிப்பேன் அப்படின்னு அங்கே இருந்து நிரூபிக்கணும். அவரால் செய்ய முடியும். அதனால தான் இந்த தனி கட்சி அப்படின்றதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன். யாருக்கு பயந்துன்னு யாருங்க போகிறது? யாருடைய சொத்து பாஜக? ஒரு கட்சின்னு வந்தாச்சுன்னா அது மக்களுடைய சொத்து. எந்த ஒரு குடும்பத்துக்குமோ இல்லை எந்த ஒரு தனிநபர்களுக்கோ இல்லை ஒரு குரூப்புக்கோ ஒரு கட்சியை வந்து நீங்க சொந்தமாக்க முடியாது. அப்படி ஆக்கினீங்கன்னா அந்த கட்சி உருப்படாது. அப்போ உருப்படுற கட்சின்னு கேட்காதீங்க, அது வேற விஷயம், அது பெரிய சப்ஜெக்ட், பின்னாடி பார்க்கலாம். பாஜக ஒரு ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி இல்லை அப்படின் போது அவர் எதுக்கு வெளில போனோம்? அங்க இருந்து சாதிக்கணும். நான் சாதிக்கிறேன் பாருங்க அப்படின்னு. இப்போ பக்கத்து ஸ்டேட்டான பாண்டிச்சேரி பிரச்சாரத்துக்கு வந்து திரு அண்ணாமலை அவர்கள் வந்து போயிட்டாங்க. அடுத்து தமிழ்நாட்டுக்கு வருவாரா, இல்லை அடுத்து இங்கே, இல்லை அவருக்கு அங்கே கொடுத்துருக்காங்க, நீங்கள் அங்கே பார்த்துக்கங்கன்னு சொல்லி. திரு வானதி சீனிவாசன் அவர்கள் அண்ணாமலை போட்டியிட வேணும், அவங்களே முன்மொழிதாங்க. நம்ம ஆரம்பத்தில் என்ன சொல்லிட்டு இருக்கோம்? அண்ணாமலை அவர்கள் இந்த தேர்தலில் போட்டியிட வேண்டாம், சொல்ல போனால் எம்பி எலெக்ஷன்லேயே அவர் போட்டியிட வேண்டாம் அப்படின்னு தான் என்னுடைய கருத்து. கரெக்ட், புரியுதுங்களா? அவர் கேட்ட சீட்டு கொடுக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வருது. பட் அவர் கேட்டிருக்க மாட்டார், அது வேற விஷயம் வைங்களா. அவர் கேட்ட சீட்டு கொடுக்கல, அதனால அண்ணாமலை அதிருப்தி. அவர் வந்து அப்புறம் பாஜக யாரும் ப்ரெஸ் மீட்டில் போய் திரு வானதி அம்மையார்கிட்ட யார்கிட்ட போய் கேட்டால் அவர் போட்டியிடணும், அது நானே சொல்கிறேன், நானே விரும்புகிறேன், அண்ணாமலை அவர்கள் போட்டியிடணும். இன்னதான் நடக்குது. சரி, இப்போ கோயம்புத்தூர் மேற்கா அதில் வந்து அண்ணாமலைக்கு சீட்டு கொடுப்பாங்களா? முதல்ல ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, அவர் கேட்ட சீட்டு இல்லை ஜெயிக்கிற சீட்டு அப்படின்றதெல்லாம் விட்டுருங்க. அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேப்டன் விஜயகாந்த் சொன்னார், சொந்த ஊரும் இல்லை வந்த ஊரும் இல்லை, எதுக்கு இங்கே விருதாச்சலத்தில் நிற்கிறீங்க அப்படின்னும் போது, ஆமாங்க திமுகவில் வந்து அந்த பக்கம் தான் நிற்பாங்க, அதிமுகவில் இந்த பக்கம் தான் நிற்பாங்க, அவங்க சீஃப் மினிஸ்டரியல் கேண்டிடேட்னா எங்கே நின்றாலும் ஜெயிக்கணுங்க அப்படின்னு சொல்லி விருதாச்சலத்தில் நின்று சாதிச்சு காமிச்சார். அதனால் எங்கே வேணாலும் நிற்கலாம். ஸோ இந்த சேஃப் சீட்டு அப்படின்ற கான்செப்டை என்னால் ஒத்துக்க முடியாது. ஆனால் இப்போ இருக்கின்ற சூழ்நிலையில் அண்ணாமலை அரசியலில் ஒரு சக்தியாக வளருவது அப்படின்றத யாருக்குமே பிடிக்கல. எல்லாருக்குமே
அதிமுக, திமுக, காங்கிரஸ், பாஜக, தாவேகா, பாஜக அண்டர்லைன் பண்ணுங்க, யாருக்குமே அது பிடிக்கல. ஸோ நீங்கள் என்னதான் வந்து இந்த ஒரு தொகுதி இதில் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து தமிழ்நாட்டில் என்னைக்கு எலெக்ஷன் வருதோ அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் பாஜக தான் ஜெயிச்சுன்னு வருது, இல்லை அதிமுக தான் ஜெயிச்சுன்னு வருதுன்னு கூட வச்சுக்கோங்களேன். அந்த தொகுதியில் போயிட்டு அண்ணாமலை அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்து நின்றாலுமே கவாந்து எல்லாம் ஒன்று கூடி அவரை தோக்கடிச்சிருவாங்க. ஏன்னா எல்லாம் நம்ம ஆளுங்க நம்மள மாதிரியே இருக்கணும், ஒரு நல்லவன் அந்த பக்கம் வந்துடக்கூடாது. வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான். அதாவது இந்த தாதா இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சும்மா மெர்சல்லையே ஓட்டிட்டு இருப்பாரு. யாராவது ஒருத்தர் எதிர்த்து குரல் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா உடனே வந்து அவனை அமைக்க வைக்கணும்னு பார்ப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு இவன் குரல் கொடுக்கறது நம்ம கண்டுக்காம விட்டோம்னா நாளைக்கு அத்தனை பேரும் நமக்கு எதிராக வந்துருவாங்கடா அப்படின்னு எத்தனை சினிமாவில் பார்க்குறோம். ஸோ அதனால இப்போதைக்கு எம்பி எலெக்ஷன் அதான் சொன்னேன், எம்எல்ஏ எலெக்ஷன் அதான் சொல்கிறேன், அவர் போட்டியிடுவது தேவையில்லை. அண்டு நான் சொல்லியிருந்தேன் இங்கே பிரச்சாரம் செய்ய வேண்டும், அவரை வந்து பாஜக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நானும் சொல்லியிருந்தேன். பட் இப்போ வந்து அதையும் நான் மாற்றிக்கிட்டேன். வேணாம், நீங்கள் வந்து புதுச்சேரி, கேரளா, வெஸ்ட் பெங்கால், இன்னும் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் கூப்பிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இங்கே வந்து மிகப்பெரிய ஒரு சீனியர் அணி ஒன்று இருக்கின்றது, அவங்களே சாதிச்சு காமிப்பாங்க. 27 தொகுதியில் எப்படியும் ஒரு 25 ஜெயிச்சிட மாட்டாங்களா இந்த சீனியர்கள்லாம்? அதான் 27 வாங்கியிருக்காங்க. அதான் 27 25 ஜெயிக்க மாட்டாங்களா? இல்லை, அவங்க நம்பிக்கை தீவிரமாக இருக்கு. அவ்வளோதான், அவங்க ஜெயிச்சு காமிக்கிட்டோம். ஒரு தடவை கரெக்டாக பொறுக்கி எடுத்திருக்காங்க. அதான் ஒரு தடவை சான்ஸ் கொடுத்து பாருங்க அவங்களுக்கு. ஏன் அவங்களுடைய திறமையை நீங்கள் வந்து குறைவாக மதிப்பிடுறீங்க? நிச்சயமாக. இப்போ நானே கேட்குற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருக்கதான் நான் கேட்குறேன். திரு அண்ணாமலை அவர்கள் மேலே வச்ச குற்றச்சாட்டு என்னன்னா, இவர் திமுகவுக்கு அடி போயிட்டாரு. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க, அதனால் திமுகவுக்கு வேலை பார்த்துட்டாரு, அதனால நம்ம தோத்துட்டோம் அப்படின்ட்டு. இன்னைக்கு திரு அண்ணாமலை அவர்கள் இல்லை. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, தொகுதி பல பேர் மாறுறாங்க. திரு மரியாதைக்குரிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் மாநில தலைவர் அவர்கள் மாறிருக்காங்க. திரு வானசீனிவாசன் வேறு தொகுதி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போது இவங்க மட்டும் குறிப்பிட்ட பேர் மட்டும் வெற்றி பெறதுக்காண்டி திமுகவோட ஒரு டீலிங் போட்டாங்களா? என்ன நடக்குது? அவங்க போட்ட தொகுதியெல்லாம் டம்மி கேண்டிடேட் போட்டிருக்காங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. அதாவது அப்போ நாளைக்கு விமர்சனத்துக்கு உள்ளாவாதா? இல்லை இன்னைக்கு நாளைக்கு ரிசல்ட் என்ன வந்தாலும் அப்போ நீங்கள் யாருக்கு வேலை பார்த்தாங்கிற மாதிரி ஒரு கேள்வி. இல்லை, நான் ஒன்று சொல்கிறேன். 24 தேர்தல் எடுத்துக்காங்க. 19லையும் அது மாதிரி தான், 14லையும் அப்படி தான், 24லையும் அப்படி தான். சொல்லப்போனால் எல்லா தேர்தலையும் அப்படி தான். கூட்டணி ஆட்சி இருந்த காலகட்டத்தை விட்டுருங்க. தமிழகத்திலிருந்து எம்பிக்கள் கணிசமான அளவில் போயிட்டு இந்த எம்பிக்கள் இல்லைன்னா மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆயிரும் அப்படின்ற நிலைமை இந்த 3 தேர்தல்கள்லையும் இல்லை. ஒத்துக்கிறீங்களா? ஸோ 19ல் ஒரே ஒரு எம்பி, 20ல் அதுவும், 24ல் அதுவும் இல்லை அப்படின்னு ஆகிப்போச்சு. அவங்களுக்கு வந்து ஊபி, மகாராஷ்டிரா இப்படி தான். ஊபியில் வந்து அவங்களுக்குள்ள சில பிரச்சனைகள், அதனால் அடி வாங்கி மைனாரிட்டி ஆனாங்க. இப்போது இந்த மேட்ச் வந்து பெரிய கான்சிக்வன்ஸ் இல்லை. இதில் ஜெயிச்சாலும் தோத்தாலும் ஒரு பெரிய இஷ்டம் இல்லை, ஒரு பெரிய இது இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து யூ கேன் எக்ஸ்பெரிமெண்ட். புதுசாக யாரையாவது இறக்கலாம், இல்லை ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜியில் சேஞ்ச் பண்ணலாம். அந்த கடைசியில் இறக்குறவன ஃபஸ்ட்டில் இறக்கி விட்டு அச்சு ஆடுறான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த மேட்சோட வெற்றி தோல்வி உங்களை பாதிக்கவில்லை அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் இந்த சும்மா வச்சிருக்க பிளேயர்ஸோ இல்லை நம்மளுடைய மற்ற ஸ்ட்ராட்டஜியோ இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதா, ஃபைனலுக்கு வரும்போது அது சரி வருமா அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி 24 ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு எடுத்துக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் கரெக்டு, இது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு புரிஞ்சிடுச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த 26ல் அதிமுகவுடன் கூட்டணி சேர வேண்டிய கட்டாயம் பாஜகவுக்கு. அது வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் நேஷன், அது நான் இப்போ சொல்ல மாட்டேன். அதனால் அவங்க கூட்டணி சேர்ந்தார்கள். ஆனால் அதையே வந்து அண்ணாமலை அவர்கள் சரி என்னால் வந்து பிரச்சனை அப்படின்னா நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒதுங்கிட்டாருங்க. சரி, பெருந்தன்மையாக அவர் ஒதுங்கி விட்டார் அப்படின்னு சொல்லும்போது ரைட்டுங்க, தலைவர் இருக்கட்டுங்க, நீங்கள் வந்து பிரச்சாரம், நீங்கள் ஃபேஸாக இருங்க, உங்களுக்கு வந்து ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்கின்றது, நீங்கள் அந்த யாத்திரை போயிருக்கீங்க, அப்போவே நாங்கள் பார்த்துருக்கோம். அதனால் வந்து நீங்கள் தமிழகம் முழுக்க பிரச்சாரம் பண்ணுங்கள், அட்லீஸ்ட் பாஜக நிற்கிற தொகுதிகளையாவது நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்கள் அப்படின்னு வந்திருக்கணுமே தவிர அதை விட்டுட்டு அவர் எப்போ கட்சிக்கு வந்தார்? அவரால் தான் வந்துதான். நாங்கள்லாம் எவ்வளோ வந்து உழைச்சிருக்கோம், வந்து நோட்டாவுடன் போட்டி போடும் கட்சி அப்படின்னு சொல்ல காலத்துலேருந்து இருந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் அப்படியே சொல்லிக்கிட்டு தானே இருந்தீங்க. அதை மாற்றுறதுக்கு என்ன பண்ணீங்க? இது பாருங்க, வேலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு போனால் வேலைக்கு ஆகாது. இப்போது உங்கள் சேனல்லே நீங்கள் உட்காந்து, சார் நான் எவ்வளோ வேலை செய்கிறோம் தெரியுமா சார்? தம்பி நீ எவ்வளோ ஒன்றா வேலை செய்ய, எத்தனை வீடியோ போட்டுக்கிற, அதானே எனக்கு கணக்கு. உங்கள் முதலாளி அதானே சொல்வார். அதை விட்டுட்டு நான் பாருங்க சார், அதை தாண்டி அவுட் என்ன வருதுங்கிறது முக்கியம். அவ்வளோதான். ரிசல்ட் என்ன சார்? நான் வந்து 20 ஓவர் கண்டினியூஸாக உட்காந்து ஆடினேன் சார், அவுட் ஆகாம. ஏய் 20 ஓவர் ஆடின, எத்தனை பாலடா வேஸ்ட் பண்ண, ரன் ரேட் என்னடா,
அவுட் ஆகி புட்டியடா இப்படி தானே கேட்பாங்க. நீங்கள் எத்தனை ஓவர் ஆடுறீங்கன்றது கொஸ்டின் இல்லை ரூபன். எத்தனை ரன் அடிச்சிங்க, ஒரே ஓவர் 36 ரன் அடிச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஆனால் அதை விட்டுட்டு நாங்கள்லாம் எத்தனை வருஷம் இருக்கோம் இப்படின்னு சொல்லும்போது, அப்போ அண்ணாமலை அவர்களுடைய பங்களிப்பை ஏற்றுக்கொள்வதற்கு பாஜகலேயே சில பேர் தயாரா இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, தயாராக இல்லாத இடத்துல ரைட்டுங்க, நீங்க மற்ற ஸ்டேட்டுக்கு போயிருங்க, இவங்களே இந்த தடவை ஜெயிச்சு கொண்டு வந்து கொடுக்கட்டும், வெற்றிக்கனியை பிரதமர் காலடியில் சமர்ப்பிக்கட்டும். இல்ல மற்ற ஸ்டேட்டுக்கு போயிருங்கன்னா இப்ப யார் அது பிரச்சாரம் அண்ணாமலை அவர்கள் ஓகே எங்க போய் பிரச்சாரம் பண்ணிட்டோம். இல்ல வெளிப்படையாவே தெரியுது. அதாவது நீங்க சொன்ன மாதிரி அவுட் என்னப்பா இருக்கு வீடியோக்குள்ள உள்ள இது, நீ எத்தனை மேட்ச் ஆடினாலும் நீ எத்தனை பால் 6 அடிச்சங்க தான் மேட்டருங்கிற மாதிரி சொல்றீங்க. தெரிஞ்சே பண்றாங்களா தெரியாம பண்றாங்களா? தலைமை யாரு மாறினாலும் வேலை செயல்பாடுன்னு ஒன்று இருக்கு. அப்போ தான் அந்த இடத்துல ஒரு கொஸ்டின் மார்க் என்ன வருதுன்னா, ஆஹா இது ஏதோ ஒரு உள்ளடிடா, யாரு கூட டீலிங் பேசுறாங்க என்ன கணக்குன்னு அது வருதா வரலையா? இவங்களால அவுட்டு கொடுக்க முடியிட்டாலும் எஃபெக்ட் காமிச்சா வெளில தெரிய போகுது. சரி, நான் இன்னொன்று சொல்லிட்டா, பாஜக பண்ற மிகப்பெரிய தப்பு, இப்போ தலைவரை ஒன்றா 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்துறேன் அப்படின்னு சொல்றீங்க. இதுவே தப்பு என்ன கேட்டால். மாநில கட்சிகளில் தலைமை அப்படின்றது நிரந்தரம். அதே மாதிரி தான் மாவட்ட செயலாளர்கள் மற்ற பதவியெல்லாம் கிட்டத்தட்ட நிரந்தரம். ஏதாவது குடைச்சல் கொடுத்தாலோ இல்லை வேற ஏதாவது அப்படின்னாலோ அப்போ தான் வந்து மாற்றுவாங்க. ஏன்னா அரசியலில் ஒரு இடத்தை பிடிப்பது, மக்கள் மனசில் ஒரு இடத்தை பிடிப்பது அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லைங்க. காலங்காலமாக வேலை செஞ்சுட்டு வரணும். அங்கே திமுக அதிமுகலாம் அப்படி தான் வேலை பார்த்துட்டு வராங்க. புரியுதுங்களா? நீங்கள் பாட்டு அந்த மாதிரி ஒருத்தர் வேலை பார்த்துட்டே வருவார், உடனே அவர் 3 வருஷம் கழிச்சு அவரை பதவியிலேருந்து தூக்கிட்டு புச்சா ஒருத்தரை கொண்டு வந்து உட்கார வைப்பீங்க. புதுசாக வந்தவர் மறுபடியும் அந்த 3 வருஷத்தில் ஆரம்பிக்கணும். அவர் ஒரு மாதிரி மக்கள் மனசில் இடம் பிடிக்கிறார் போது கபால் அவரு தூக்கிட்டு மறுபடியும் இன்னொருத்தரை கொண்டு வந்து போடுவீங்க. எப்படிங்க? மக்களை பொறுத்த வரைக்கும் பாருங்க, எங்களுக்கு வேலை பார்க்குறாரா, அவர் இப்போ தொகுதிக்கு பரிச்சயமானவராக இருக்காரா, இதை தானே முதல்ல பார்க்குறாங்க. அப்படி இருந்துச்சு. நீங்கள் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றின்னு இருந்தீங்கன்னா, அதுவும் புது தலைவர் வரும்போது இல்லை அது பழைய தலைவர் செட்டப் அதை விட்டுருங்க, புது தலைவர் புது செட்டப்பை கொண்டு வருவார் அப்படின்னு சொன்னால், அப்போ மக்கள் மனசில் நீங்கள் எங்கெங்க இடம் பிடிப்பீங்க? முதல்ல இந்த பாலிசி எல்லாம் அவங்க மாற்றணும். என்ன சார் கூத்தடிச்சிட்டு இருக்காங்க இப்படி? நீங்கள் சொல்றத பற்றி இப்போ எனக்கே கேட்கல. இப்போ நான் சொல்றது புரியுது இல்லையா உங்களுக்கு? தெளிவாக புரியுது. ஏன்னா ஒரு தொகுதியில் பரிச்சயமானவராக வருவது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அப்போ அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணணும். சரி, செலவில்லாட்டாலும் உழைக்கணும். அப்படி உழைக்கிறவங்க தானே 3 வருஷம் கழிச்சு உனக்கு பதவி கிடையாது போ அப்படின்னு சொன்னால், சரி சார் பதவி இல்லாட்டாலும் உழைக்கலாமே அப்படின்னு சொல்லலாம். ஏங்க உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் அந்த பகுதியில் இருக்க வட்டம், ஒன்றியம், கிளைக்கழகம் அந்த மாதிரி பதவியில் இருக்கவங்கள போய் பார்ப்பீங்களா, இல்லை சும்மா இருக்கிற கட்சிக்காரர்கிட்ட போய் பார்ப்பீங்களா? யார் மூலமாக உங்களுக்கு வேலை நடக்கும் சொல்லுங்கள்? இத்தனைக்கும் இவங்க எங்கே ஆட்சியில் இல்லை. அப்படி இருக்கச்சே பதவியில் இருக்கவங்க மூலமாக போனால் தான் ஏதாவது நடக்குமா அப்படின்னு யோசிப்பாங்க. அப்படி இருக்க பதவியே இல்லாமல் நான் கட்சிக்காரன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் போயிட்டு நம்பி போவீங்களா முதல்ல? ஸோ இதை மாற்றணும். இதெல்லாம் மாற்றாமல் இல்லை பாருங்க, வாட் காட் யூ ஹியர் வில் நாட் கெட் யூ தேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இத்தனை நாள் நாங்கள் அப்படியே பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கரெக்டுங்க. 3 வயசு குழந்தையா இருக்கும்போது சைக்கிள் வாங்கி கொடுப்பாங்க, அதில் சைடில் 2 வீல் இருக்கும், பார்த்துருக்கீங்க இல்லையா? பார்த்துருக்கேன். அதுக்காக ஆமாம், ஏன்னா குழந்தை விழுந்துடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக. பார்த்தீங்களா, நாங்கள் இத்தனை நாளாக அதை தான் ஓட்டிகிட்டு இருக்கோன்ட்டு. அந்த குழந்தை 7 வயசு ஆன பிறகு நீங்கள் சைடில் 2 வீலை வச்சே ஓட்டியிருந்தீங்கன்னா பார்க்குறவங்க சிரிக்க மாட்டாங்களா? அது அப்போது சின்ன குழந்தையா இருக்கும்போது ஓட்ட தெரியாதப்போ. இப்போ அதை எடுத்துகிட்டு ஓட்டணும். அந்த மாதிரி காலத்துக்கு ஏற்க நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு அன்னைக்கு இருந்த மாதிரியே அப்படின்னா நான் ஒன்றும் சொல்ல முடியாது. நிச்சயமாக சார், இந்த தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தெரிய வரும். அப்பவும் நம்ம பேச தான் போகிறோம். பாஜக வாங்கியிருக்கக்கூடிய 27 தொகுதியில் பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? அதை நான் சொல்ல முடியாதுங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இல்லை உங்கள் மனசில் பட்ட நீங்கள் சொல்லுங்கள். இல்லை அதாவது இந்த அதிருப்தி தேர்தலில் எதிரொலிக்குமா நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க. எதிரொலிக்க கூடாது அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். அல்டிமேட்லி கட்சி தொண்டர்கள், கட்சி ஆதரவாளர்கள் அப்படின்னா என்னதான் பிரச்சனை இருந்தாலும் கரெக்டுங்க, அதை உள்ளிருந்து போராட வேண்டும். வெளில போகிறது அப்படின்றது எஸ்கேபிசம். அதை நான் என்றைக்குமே ஏற்றுக்க மாட்டேன். யாராக இருந்தாலும் ஒரு பிரச்சனை அப்படின்றது தான் உள்ளே இறங்கி நீயா நானா பார்த்துடலாம், 2ல் 1 பார்த்துடலாம், என்ன நினச்சின்னுக்கிற அப்படி இறங்கிறது தான் சரியான அப்ரோச்ன்றது காலங்காலமாக என்னுடைய கருத்து. பட் எல்லார் கருத்தும் அப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. இருந்தால் நல்லது, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ரூபன், நிச்சயமாக சார், தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி ரூபன்.